குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸில் சேம் இன்ஃப்ளூயன்ஸ் லைன் டயக்ராமனுடைய லாஸ்ட் கான்செப்ட் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸ் லைன்னா என்ன, சிம்பிளி சப்போர்ட்டட் பீமில் பாயிண்ட் லோடு மூவ் ஆகும்போது எப்படி ஆக்ட் ஆகுது, ப்ளஸ் 2 பாயிண்ட் லோடு எப்படி ஆக்ட் ஆகுது, அண்டு மல்டிபிள் லோடு ஆக்ட் ஆகும்போது எப்படி நம்ம ஐஎல்டி எப்படி வேரி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். சரிங்களா? லாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிக்ஸ்டு பீமுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் டயக்ராம் எப்படி இருக்கும் அப்படின்னா நமக்கு கர்வ்டு மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். டிட்டர்மின் ஸ்ட்ரக்சருக்கு வந்து லீனியராக இருக்கும், இன்டிட்டர்மின் ஸ்ட்ரக்சருக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நான் லீனியராக இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். சரிங்களா? எஸ். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சேம் அதே ஐஎல்டி தான், பட் ஓவர் ஹேங்கிங் போர்ஷன் வித் சம் டிஃப்ரெண்ட் சம்ஸ் வித் டிஃப்ரெண்ட் கேசஸ்லாம் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? போகலாங்களா? எஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க, சிம்பிளி சப்போர்ட்டட் வித் ஓவர் ஹேங் போர்ஷன் அட் ஈச் சைடு அப்படின்றோம். அப்போ அந்த ஓவர் ஹேங்கிங் போர்ஷனுடைய லென்த்து கொடுத்துருக்காங்க. அதாவது திஸ் இஸ் ஓவர் ஹேங்கிங் பீம், சிம்பிளி சப்போர்ட்டட் எண்டு, ஓகே, ஓவர் ஹேங்கிங் பீம் கொடுத்துட்டாங்க. ஸோ இதனுடைய லென்த் வந்து பார்த்திங்கன்னா ஈன்னு கொடுத்துருக்காங்க, இதனுடைய லென்த் வந்து பார்த்திங்கன்னா எஃப்னு கொடுத்துருக்காங்க, இந்த டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு எல்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? எல். அப்போது சம் டிஸ்டன்ஸ் நம்ம பிரிச்சுக்கிறோம். திஸ் இஸ் எக்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா எல் மைனஸ் எக்ஸ். ஓகேங்களா? இப்போது அவங்க என்ன கேட்குறாங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு வாட் இஸ் த ஷியர் ஃபோர்ஸ் அட் பி, ஷியர் ஃபோர்ஸ் அட் பி ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னென்னா இப்போது எக்ஸாம்பிள் இதான் நமக்கு பீம். ஸோ இந்த சப்போர்ட் நமக்கு எப்படி இருக்கும், என்ன சொல்கிறது, நம்ம சம் பாயிண்ட், அதாவது சம் ஃபிக்ஸ் பாயிண்ட் மாதிரி நமக்கு ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? ஃபிக்ஸ்டு கிடையாது, பட் சம், அதாவது நம்ம பிடிச்சிக்கிற மாதிரி நமக்கு இது ஆக்ட் ஆகும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இந்த இடத்துல பியில் தானே கேட்டிருக்காங்க, பியில் 1 கிலோமீட்டர் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுங்கள். அப்படி அப்ளை பண்ணும்போது இந்த பீம் எப்படி போகும் அப்படின்னா இது அப்படியே மேலே போகும். ஓகே, இது அப்படியே ஒரு மேலே போகும். இது அப்படியே மேலே போயிட்டு என்ன வரும் அப்படின்னா, ஸோ இந்த ப்ரொஃபைல் வந்து நமக்கு இப்படி ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? இந்த ப்ரொஃபைல் நமக்கு எப்படி ஆகும், இப்படி ஃபார்ம் ஆகும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாயிண்டில் ஒரு ஸ்கேல் வச்சுக்கோங்க, இந்த லென்த்துக்கு ஒரு ஸ்கேலை வச்சுட்டு ப்ளஸ் இதை அப்ளை பண்ணும்போது இந்த இடத்துல பாயிண்ட் அப்ளை பண்ணிங்களா, இது இப்படி தான், இந்த பாயிண்ட் நமக்கு வந்து ஒரு ரொட்டேஷன் பாயிண்ட், ஃபிக்ஸ் பாயிண்ட் மாதிரி நான் வச்சுக்கோங்க. அப்போது அப்ளை பண்ணும்போது நமக்கு வந்து இப்படி தான் இதனுடைய ப்ரொஃபைல் கிடைக்கும். சரிங்களா? ஸோ அப்போ அந்த ப்ரொஃபைல் எப்படி கிடைக்குது நமக்கு, இந்த பாயிண்ட் நமக்கு பியில் தான் ஷேப் ஃபோர்ஸ் கேட்குறாங்க. அப்போது 1 கிலோமீட்டர் மேலே மூவ் ஆகுது. அப்போது 1 யூனிட் ஃபோர்ஸ் இந்த இடத்துல அப்ளை பண்ணுறோம். இது அப்படியே ஃபுல்லாக மூவ் ஆகுதுங்களா, அப்போ இந்த ப்ரொஃபைல் நமக்கு இப்படி தான் கிடைக்கும், எண்டில் நமக்கு க்ளோஸ் ஆகும். சரிங்களா? எஸ். இது இப்படி தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், வேறு வழியே நமக்கு கிடையாது. ஓகே, எஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய லென்த்து கண்டுபிடிக்கணும், அதாவது இதனுடைய ஆர்டினேட். அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஆர்டினேட் 1ன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ இந்த இடத்துல கண்டுபிடிக்கலாங்களா, அப்போ இதனுடைய லென்த் அவ்வளோதான். அப்போ இ ப்ளஸ் எல் டிவைடட் பை எல் அப்படின்றோம். இ ப்ளஸ் எல் டிவைடட் பை எல். அப்போ இதனுடைய லென்த் என்னவாக இருக்கும், இந்த டிஸ்டன்ஸ் டிவைட் பை எல், எஃப் பை எல், அவ்வளோதான். இப்போ இதனுடைய ஸ்லோப் தீட்டா வேல்யூ கண்டுபிடிச்சிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு எந்த பாயிண்ட்டில் வேணுமோ அந்த ஆர்டினேட்டை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடச்சிரும். ஓகேங்களா? சேம் கான்செப்ட்டில் இப்போ பாருங்கள், ஷியர் ஃபோர்ஸ் அட் சி. அப்போ ஷியர் ஃபோர்ஸ் சியில் சேம் இதே பாயிண்ட்டில் ஒரு லோட் அப்ளை பண்ணுறேன். அப்போ இந்த ஸ்கேல் எப்படி மூவ் ஆகுன்னு பாருங்கள். இந்த ஸ்கேல் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாயிண்ட் நமக்கு வந்து ஒரு ஃபிக்ஸ்டு பாயிண்ட், ரொட்டேஷன் பாயிண்ட் நான் வச்சுக்கிறோம். ஸோ அப்போ இது இப்படி நமக்கு மூவ் ஆகும். ஓகே, எஸ். அப்போ சேம் அதே மாதிரி வந்துச்சுங்களா இங்கே. அப்போ இந்த பாயிண்ட் நமக்கு என்னவாக இருக்கும், இது நமக்கு எல் ப்ளஸ் இது எஃப். அப்போ எஃப் பை எஃப் ப்ளஸ் எல். ஓகேங்களா? அப்போ இது நமக்கு இ பை எல். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஓகே, சேம் கான்செப்ட் அதே நமக்கு ஷியர் ஃபோர்ஸ் அட் சம் எக்ஸ்எக்ஸ் போர்ஷனில். அப்போ இந்த எக்ஸ்எக்ஸ் போர்ஷன் இது ரெண்டும் உங்களுக்கு புரிஞ்சிச்சு இல்லைங்களா, டெலிட் பண்ணி விட்டுறாருங்க. எஸ். ஓகே, ஸோ இப்போ இந்த எக்ஸ்எக்ஸ் போர்ஷனில் இதே சேம் அப்படியே சிம்பிளி சப்போர்ட் பீமை நான் வச்சுக்கோங்க. இது நமக்கு என்ன வரும், எல் மைனஸ் எக்ஸ் டிவைட் பை எல். இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் பை எல். அப்போ சேம் இந்த எக்ஸ் பை எல் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் லென்த்துக்கு அப்படியே மூவ் ஆகுது. இந்த எல் மைனஸ் எக்ஸ் பை எல் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் லென்த்துக்கு மூவ் ஆகுது, அப்படியே பாசிட்டிவ். இது வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ், அப்படியே நமக்கு மூவ் ஆகுது. அப்போது நெகட்டிவ் இப்போ மேலே வந்துச்சுனால பாசிட்டிவ், இது வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்தனால நெகட்டிவ் போட்டாச்சு. அப்போ இந்த லென்த் எல் மைனஸ் எக்ஸ் டிவைட் பை எல், இந்த போர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இ பை எல், சேம் இந்த போர்ஷன் வந்து எஃப் பை எல். அவ்வளோதான் இதனுடைய நமக்கு ஷியர் ஃபோர்ஸுடைய கான்செப்ட். சேம் அதே பெண்டிங் மூமெண்ட் நமக்கு என்ன வரும், இதே பெண்டிங் மூமெண்ட் ட்ராப் பண்ணுறோம், அப்படியே சிம்பிளி சப்போர்ட் பீம் கீழே எடுத்து வந்துடுறோம், அப்படியே கீழே எடுத்து வந்துடுறோம். ஓகேங்களா? நெகட்டிவ் பெண்டிங் மூமெண்ட். ஸோ இந்த ஃபார்முலா நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா, கவனிங்க, இது ஏன்னு கொடுத்துருப்பாங்க, பின்னு கொடுத்துருப்பாங்களா, புக்கில் இதை பார்க்கும்போது சம் இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. அப்போ என்னென்னா ஆர்ஏ, இந்த இடத்துல வந்து ஆர்ஏ இன்ட்டு டிஸ்டன்ஸ், ஆர்ஏ இன்ட்டு இந்த டிஸ்டன்ஸ், அவ்வளோதான். அப்போ ஆர்ஏ வழி நமக்கு என்னென்னு பாருங்கள், ஒரே நிமிஷம். எஸ். ஓகே, ஸோ இப்போ இந்த இதனுடைய பாயிண்ட் நீங்கள் வரைஞ்சிட்டிங்க. சரிங்களா? அப்போ ஆர்ஏவுடைய வேல்யூன்னா நீங்கள் கண்டுபிடிக்கணும். இது நமக்கு எக்ஸ் இன்ட்டு எல் மைனஸ் எக்ஸ்ன்னு தெரிஞ்சு போச்சு, இந்த ஆர்டினேட் கண்டுபிடிச்சிருவீங்க. இப்போது இந்த இடத்துல பாருங்கள், பெண்டிங் மூமெண்ட் அட் திஸ் பாயிண்ட் அப்படிங்கும்போது நமக்கு என்னென்னா இங்கே தான் நமக்கு ஆர்ஏ ஃபோர்ஸ், ஆர்ஏ இன்ட்டு இந்த டிஸ்டன்ஸ், ஆர்ஏ வேல்யூ நமக்கு என்ன வரும், எக்ஸ் இன் எல் மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை எல். கரெக்டாக? அப்போ ஆர்ஏ வேல்யூ மல்டிப்ளை பண்ணாச்சு. அதேமாதிரி இந்த இடத்துல ஆர்பி இன்ட்டு எல், ஆர்பியோட வேல்யூ நமக்கு என்னது, எக்ஸ் பை எல். அப்போ எக்ஸ் பை எல் இன்ட்டு இந்த டிஸ்டன்ஸ் எஃப்
Fx divided by L தான் நமக்கு இதனுடைய ஆர்டினேட்டோடைய டயக்ராம். சரிங்களா? ரொம்ப வந்து டிஃபிகல்ட்டும் கிடையாது, ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ஈஸின்னு சொல்ல முடியாது. ஜஸ்ட் ஆனால் இதை நம்ம புரிஞ்சுக்கணும். எந்த பாயிண்ட்டை கேட்குறாங்க, எந்த பாயிண்ட்டில் நமக்கு ரொட்டேஷன் நம்ம எடுத்துக்கிறோம், அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக போட்டுடலாம். ஓகே, எஸ். ஸோ பீம் வித் இன்டர்னல் ஹிஞ்ச், சரி ஓகேப்பா. இதே ஒரு பீம் வித் இன்டர்னல் ஹிஞ்சில் எங்களுக்கு ஷியர் ஃபோர்ஸ் பெண்டிங் மோமெண்ட் ஆர்டினேட் எப்படி நீங்கள் கண்டுபிடிப்பீங்க வித் யூசிங் ஆஃப் ஐஎல்டி, அதாவது இன்ஃப்ளூயன்ஸ் லைன் டயக்ராமில் எப்படி நீங்கள் போட போகிறீங்க அப்படின்றத கேட்குறாங்க. சரிங்களா? இந்த கொஸ்டின் ஒரு டைம் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இந்த கொஸ்டின் ஒரு டைம் கேட்டிருக்காங்க. இது ஐஏஎஸ் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, வேறு எதுவும் நம்ம கேட்டதில்லை. ஓகே, டிஎன்பிசி ஏயில் நம்ம காலையில் சொன்ன மாதிரி அந்த மாதிரி கான்செப்டில் தான் கேட்குறாங்க, ரொம்ப டஃப்பாலாம் கேட்குறதில்ல. ஓகே, எஸ். போகலாங்களா? ஷியர் ஃபோர்ஸ் அட் ஏ. அப்போ ஷியர் ஃபோர்ஸ் எங்கே இருக்குது பாருங்கள், ஷியர் ஃபோர்ஸ் அட் ஏ, அதாவது ஏ பாயிண்ட் இதுதான் நமக்கு. அப்போ இதில் ஷியர் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த இடத்துல ஒரு யூனிட் லோடு அப்ளை பண்ணிடுங்க, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. டேரெக்டாக இந்த பாயிண்ட் நம்ம ரொட்டேஷன் பாயிண்ட் சொன்னோமா, அப்போ அந்த பாயிண்ட் நமக்கு ரொட்டேஷன் பாயிண்ட் அப்படி கீழே வந்துக்கிட்டே இருக்கும். எகைன் இந்த ஹிஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன வரும், இது நமக்கு ஃபுல்லு வராது. ஏன்னு கேட்டால் இந்த இடத்துல சப்போர்ட்டில் நம்ம லோடு எதுவும் அப்ளை பண்ண வராது, இங்கே தான் மேக்ஸிமம் லோடு. அப்போ பேலன்ஸ் நமக்கு இப்படி தான் க்ளோஸ் ஆகிடும். ஓகேவா? இதை நீங்கள் இப்படி தான் ஞாபகம் வச்சுக்கணும், வழியே நமக்கு கிடையாது. ஓகேங்களா? ஷியர் ஃபோர்ஸ் பெண்டிங் மோமெண்ட் எப்படி ட்ரா பண்ணுறோமோ சேம் கான்செப்ட் அதே தான். ஓகே, இன்னொரு டைம் சொல்கிற பாருங்க. ஸோ ஷியர் ஃபோர்ஸ் அட் ஏ, அப்போ பாயிண்ட் ஷியர் ஃபோர்ஸில் ஒரு லோடு அப்ளை பண்ணுறீங்க, ஸ்கேலை வச்சாச்சு இந்த இடத்துல. அப்போ ஸ்கேலை வச்சு மூவ் பண்ண அப்படி நமக்கும் இப்படி போகும். ஓகேவா? அப்போ இந்த பாயிண்ட்டில் மேக்ஸிமம் ஆர்டினேட் அண்டு இது நமக்கு 0, அவ்வளோதான். ஓகேங்களா? இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். இந்த டீட்டா வேல்யூ கண்டுபிடிச்சிங்கன்னா சேம் இதே டீட்டா வேல்யூ இந்த இடத்துல அப்ளை பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, அது நெக்ஸ்ட்டு ஷியர் ஃபோர்ஸ் அட் பி. அப்போ ஷியர் ஃபோர்ஸ் அட் பியில் மேக்ஸிமம் நமக்கு இருக்கும். அப்போ அந்த ஸ்கேல் நமக்கு எப்படி மூவ் ஆகும் அப்படின்னா, இந்த ஸ்கேல் வந்து இப்படி நமக்கு ஸ்ட்ரைட்டாக மூவ் ஆகிடும். சேம் அதே இந்த இன்ச் பாயிண்ட் வச்சு 0 எடுத்துக்க வேண்டியது தான். அப்போ ஃபுல்லாக நமக்கு இது வந்து பாசிட்டிவ். ஓகேங்களா? எஸ். நெக்ஸ்ட்டு போகலாங்களா? இப்போது வாட் இஸ் த ஷியர் ஃபோர்ஸ் அட்டு சியில் கேட்குறாங்க. அப்போ ஷியர் ஃபோர்ஸ் அட் சி நமக்கு என்ன வரும், இதில் மேக்ஸிமம் ஹிஞ்ச் அப்படிங்கும்போது நமக்கு 0. ஏன்னு கேட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல பெண்டிங் மோமெண்ட் ஈக்குவல் டு 0. இப்போ ஜென்ரலாக பாருங்களேன், 1 மினிட். இப்போ ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா எஸ், ஸோ இந்த இடத்துல ஒரு யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட் லோடு ஃபுல் ஆக்ட் ஆகுது. டிட்டர்மைன் தி ஷியர் ஃபோர்ஸ் அட் ஆர்சி அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க, பெண்டிங் மோமெண்ட் ஹிஞ்சில் நமக்கு என்ன, பெண்டிங் மோமெண்ட் அட் ஹிஞ்ச் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ ஆர்சி இன்ட்டு எல், ஆர்சி இன்ட்டு டிஸ்டன்ஸ் எல் டபிள்யூ சம் ஏ ஸ்கொயர் டிவைட் 2ன்னு போடுவீங்க. அப்போ போடும்போது இந்த இடத்துல என்னது, பெண்டிங் மோமெண்ட் 0. ஸோ ஆர்டினேட் ஸ்லோப் வேல்யூ நமக்கு 0 அப்படின்னு எடுத்துகிட்டு நம்ம போட்டுக்கிறோம். ஸோ இப்போ வந்து இதனுடைய வேல்யூ மட்டும் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஷியர் ஃபோர்ஸ் கிடச்சிரும். சரிங்களா? எஸ். இப்போ அடுத்து வந்துன்னா பெண்டிங் மோமெண்ட் அட், எஸ், பெண்டிங் மோமெண்ட் அட் பியில் கேட்குறாங்க. இது வராது நமக்கு. சரிங்களா? இது மட்டும் தான் கரெக்ட். பெண்டிங் மோமெண்ட் அட் பியில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், பெண்டிங் மோமெண்ட் அட் பியில் அப்ளை பண்ணிருக்கோம், ஆர்டினேட் வேல்யூ இப்படி நமக்கு வரும். கரெக்டாக? எஸ், 1 மினிட். ஸோ ஆர்டினேட் வேல்யூ நமக்கு எப்படி வரும், இப்படி வரும். பட் நமக்கு தேவையானது என்னது, பெண்டிங் மூமெண்ட் நமக்கு வேண்டியது பியில் தான் பெண்டிங் மூமெண்ட். இந்த இடத்துல தான் எனக்கு எவ்வளோ ஸ்லோப்புன்னு வரணும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், பெண்டிங் மூமெண்ட் பி மேக்ஸிமம் ஸ்லோப் வரதுக்கு என்ன பண்ணணும், அட் எ பாயிண்ட் சென்ட்ரல் ஆக்ட் ஆகும்போது ஹிஞ்சில் நம்ம பாயிண்ட் ஆக்ட் மாதிரி எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ இந்த பாயிண்டோடைய ஸ்லோப் டீட்டா வேல்யூ நமக்கு என்னவாக இருக்கும், 1 இருக்கும். சரிங்களா? இதுதான் என்னுடைய கான்செப்ட். அப்போது பெண்டிங் மூமெண்ட் அட் பியில் கேட்கும்போது எதர் லெஃப்ட் ஆர் எதர் ரைட் அப்படிங்கும்போது ஹிஞ்சில் நமக்கு வந்து ஒரு பாயிண்ட் ரூட், அதாவது ஒரு ரொட்டேஷன் ஆகிற மாதிரி கால்குலேட் பண்ணி 1 அப்ளை பண்ணி இந்த டீட்டா வேல்யூ 1 எடுத்துக்கிறோம். இதுதான் அதனுடைய வேல்யூ. ஓகேங்களா? எஸ். நெக்ஸ்ட்டு போகலாங்களா? ஓகே, இந்த கான்செப்ட் என்ன அப்படின்னா, சேம் ப்ரீவியஸ் சம்மில் நம்ம எப்படி போட்டோம் அப்படின்னா, அப்சல்யூட் மேக்ஸிமம் அண்ட் பெண்டிங் மூமெண்ட் ஷியர் ஃபோர்ஸ். ஓகேங்களா? ப்ரீவியஸ் சம்மில் நம்ம என்ன பார்த்தோம், மேக்ஸிமம் ஷியர் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் மூமெண்ட் அப்படின்னு பார்த்தோம். இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அப்சல்யூட்லி மேக்ஸிமம் அப்படிங்கும்போது என்ன கான்செப்ட் அப்படின்னா, ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீம், ஒரு யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டர் ஷார்ட்டர் லோடு ஆக்ட் ஆகுது. அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சிம்பிளி சப்போர்ட்டோட பீமோடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டியும் இந்த லோடோடைய ஸ்பேனோடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டியும் ரெண்டு சென்டரில் மேட்ச் பண்ணுற மாதிரி கொடுத்துட்றோம். ஓகேங்களா? எஸ், லாஸ்ட் டைம் டிஸ்கஸ் பண்ணோம் இல்லைங்களா, அப்சல்யூட் மேக்ஸிமம் அப்படிங்கும்போது இங்கே வரும் சென்டர் ஆஃப் கிராவிட்டி. அப்போ இது ஒரு 10 மீட்டர், இது ஒரு 10 மீட்டர், அப்போ இது டோட்டலாக 20 மீட்டர், அப்போ இது 10 மீட்டர் கண்டுபிடிச்சாச்சு. இந்த ஷார்ட்டர் ஸ்பேனோடைய லென்த் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 மீட்டர் அப்படிங்கும்போது இந்த பக்கம் 2.5 இருக்க மாதிரி இந்த பக்கம் 2.5 இருக்கும் போது யூடிஎல் ப்ளேஸ் பண்ணி நீங்கள் ஆர்டினேட் கண்டுபிடிச்சிங்கன்னா அதுதான் அப்சல்யூட் மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கேர்ஃபுல், பிகாஸ் ஆஃப் அப்சல்யூட் டிஃப்ரென்ஸ் ஃப்ரம் தி மேக்ஸிமம் அண்டு கிவன் பாயிண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கிவன் பாயிண்ட்டுக்கும் அப்சல்யூட் மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட்டுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சரிங்களா? அப்சல்யூட்னு சொல்லிட்டாவே நீங்கள் என்ன பண்ணணும், சென்டர் ஆஃப் கிராவிட்டி லோடுக்கும் பீமுக்கும் ஈக்குவல் பண்ணிட்டுரும். ஓகேங்களா? அப்சல்யூட் பாசிட்டிவ் ஷியர் ஃபோர்ஸ் அப்படின்னு, அப்போ பாசிட்டிவ் ஷியர் ஃபோர்ஸ் எங்கே அதிகமாக இருக்கும், சப்போர்ட் ஏல அதிகமாக இருக்கும். அப்போ டோட்டல் லோடையும் தூக்கிட்டு வந்து பாசிட்டிவில் ப்ளேஸ் பண்ணுங்க வித் ரெஸ்பெக்ட் டு சப்போர்ட்லேருந்து வரணும். ஓகேங்களா? ஒருவேளை எங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிற பாருங்க,
இந்த ஸ்பேன் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நமக்கு பாசிட்டிவ் கரெக்டாக, இது நமக்கு நெகட்டிவ். இப்போ இந்த சப்போர்ட்டில் இருந்து இந்த சப்போர்ட்லேருந்து தான் மேக்ஸிமம் பாசிட்டிவ் இருக்கும். அப்போ சப்போர்ட்லேருந்து தான் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிட்டு வரணும். இது ஒரு 10 மீட்டர் இருக்குன்னா 2.5 மீட்டர் சப்போர்ட்லேருந்து ப்ளேஸ் பண்ணிட்டு வரணும். இப்போ இதே நெகட்டிவ் கேட்கும்போது இதனோட சப்போர்ட்லேருந்து ப்ளேஸ் பண்ணிட்டு வாங்க. எஸ். ஸோ அப்போ அதனுடைய ஆஃப் இன்ட்டு லோட் இன்ட்டு ஆர்டினேட் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா முடிஞ்சு போச்சு இன்ட்டு டபிள்யூ யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட் லோட். ஓகேங்களா, புரியுதுங்களா? சப்போர்ட்லேருந்து ப்ளேஸ் பண்ணிட்டு வரணும், ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த பாயிண்ட்லேருந்து கிடையாது, சப்போர்ட்டில் இருந்து. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, எஸ். நெக்ஸ்ட்டு போகலாங்களா? எஸ். ஸோ ஐஎல்டி இன்ஃப்ளூயன்ஸ் லைன் டயக்ராம் ஷேப் அப்படின்னு சொல்கிறோம். ஷியர் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் மொமெண்ட்டுக்கு எப்படி இருக்கும்? லீனியராக இருக்கும். என்ன ஸ்ட்ரக்சர்? டிட்டர்மினன்ட் ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஷியர் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் மொமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கர்வ்டு ஸ்ட்ரக்சராக இருக்கும், கர்வ்டாக இருக்கும். யாருக்கு? இன்டிட்டர்மினன்ட் ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஓகேங்களா, இது ஒரு 1 மார்க் கொஸ்டின் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐஎல்டி அண்ட் யூனிட். ஷியர் ஃபோர்ஸ் அண்ட் ஷியர் ஃபோர்ஸுக்கு யூனிட் இருக்கா? இல்லை, நோ யூனிட், பிகாஸ் x/x கேன்சல் ஆகிடும். பெண்டிங் மொமெண்ட்டுக்கு வந்து யூனிட் இருக்கா? எஸ் இருக்குது, மீட்டர். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 1 மார்க் கொஸ்டின். இந்த 2 கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, எஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பீம் ஆக்டிங் மூமெண்ட் அப்படின்றது. ஓகேங்களா, இது வந்து ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் கான்செப்ட், பட் இதை நான் இங்கே எழுதி வச்சுருக்கேன், சும்மா தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கலாம். ஓகே, எஸ். ஒரு கேண்டிலிவர் பீமில் இதனுடைய ஃப்ரீ எண்டில் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் மூமெண்ட் ஆக்ட் ஆகுது. அப்போ இங்கே இந்த சப்போர்ட்டில் என்னவாக இருக்கும்? நெகட்டிவ் மூமெண்ட். இதுதான் நம்ம கான்செப்ட். ஓகேங்களா, இந்த இடத்துல வந்து பாசிட்டிவ் மூமெண்ட் ஆக்ட் ஆனால் இங்கே நெகட்டிவ், இங்கே வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் மூமெண்ட் ஆக்ட் ஆகுதுனால ஆன்டி கிளாக் வைஸ் மூமெண்ட் ஆக்ட் ஆகுனா இந்த இடத்துல பாசிட்டிவ் கிளாக் வைஸ் மூமெண்ட். இதுதான் கான்செப்ட்ப்பா, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, த கேண்டிலிவர் பீம் பிஹேவ்ஸ் லைக் அப்போசிட் இன் நேச்சர். ஓகேங்களா, ஸோ பெண்டிங் மோமெண்ட் அட்டு சி என்னென்னு கண்டுபிடிங்க, ஷியர் ஃபோர்ஸ் என்னென்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்போ என்னோட ஷியர் ஃபோர்ஸ் நமக்கு என்ன வரும்? RA. ஓகேங்களா, என்ன லோட் ஆக்ட் ஆகுதா? இல்லை, அப்போ ஒரு ஸ்ட்ரைட் லைன், அவ்வளோதான். ஷியர் ஃபோர்ஸ் 0. ஓகே, அப்போ இதே பாருங்கள், இந்த இடத்துல ஒரு லோட் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. அப்போ பெண்டிங் மோமெண்ட் என்ன வரும்? இங்கே பாருங்கள், சம் லோ டிஸ்டன்ஸில் கிளாக் வைஸ் டைரக்ஷனில் பெண்டிங் மோமெண்ட் வரும். ஓகேங்களா, ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்டன்ஸ். அப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன வரும்? மூமெண்ட் வந்து பாசிட்டிவ் அப்படின்னால இந்த இடத்துல பெண்டிங் மோமெண்ட் வேல்யூ சட்டு சப்போர்ட்டில் நெகட்டிவ், பிகாஸ் ஆஃப் ஆப்போசிட் இன் நேச்சர். இப்போ பாருங்கள், சேம் அதே வேல்யூ. இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு என்ன கிடச்சிருக்கு? பாசிட்டிவ் பெண்டிங் மோமெண்ட் கிடச்சிருக்கு. இந்த இடத்துல என்ன கிடச்சிருக்கு? நெகட்டிவ். ரெண்டையும் கூட்டும் போது நமக்கு என்ன வரும்? 0 அட்டு சப்போர்ட்டில் 0 ஆகிடும். பட் ஆனால் ஃப்ரீ எண்டில் நமக்கு என்ன நடந்துட்டுருக்கு? இந்த இடத்துல நெகட்டிவ் பெண்டிங் மோமெண்ட் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு, -1 யூனிட். இந்த இடத்துல வந்து டிபெண்டிங் அப்பான் 1 யூனிட் அப்ளை பண்ணால் 100 இன்ட்டு 1 மல்டிப்ளை பண்ணால் 100 kN/m. இதுதான் நமக்கு வந்து கான்செப்ட். கேண்டிலிவர் பீம் அப்படிங்கும்போது ஆப்போசிட் இன் நேச்சர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்டினேட் மேக்ஸிமம் வேல்யூ லோட் அப்ளைடு பிளேஸ் அப்படின்றோம். ஓகே, அது டிபெண்டிங் அப்பான் தி கிவன் பிளேசஸ். ஓகே, அது எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. இப்போ ஒரு சிம்பிளி சப்போர்ட் பீம், இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி ஷியர் ஃபோர்ஸ் பெண்டிங் மூமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் சால்வ் பண்ணியிருப்போம். சேம் கான்செப்ட்டில் சால்வ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. RA + RB அப்படிங்கும்போது நமக்கு என்ன அர்த்தம்? 0. அப்போது பெண்டிங் மோமெண்ட் நமக்கு ஷியர் ஃபோர்ஸ் நமக்கு என்ன வந்திருக்கும்? சம் ஆஃப் தி மூமெண்ட். அப்போ M/L அதை நீங்கள் வந்து பாசிட்டிவ் வச்சுக்கலாம், சரி, நெகட்டிவ் வச்சுக்கலாம். சேம் பர்டிகுலர் பாயிண்ட்டில் கேட்கும்போது பாசிட்டிவ் அப்படிங்கும்போது மேலே வந்திருக்கும், நெகட்டிவ் அப்படிங்கும்போது கீழே வந்திருக்கும். சேம் அவர் ஷியர் ஃபோர்ஸ் பெண்டிங் மோமெண்ட் கான்செப்ட் தான். இப்போது இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சிம்பிளி சப்போர்ட்டட் பீமில் M மூமெண்ட் ஆக்ட் ஆகிட்டே இருக்குது. நீங்கள் எத்தனை தான் M மூமெண்ட் ஆக்ட் ஆனாலும் பெண்டிங் மோமெண்ட் மேக்ஸிமம் சிம்பிளி சப்போர்ட்டட் பீமில் M தான். சிம்பிளி சப்போர்ட் பீம் வித் மூமெண்ட் M ரோலிங் லோட், மேக்ஸிமம் பெண்டிங் மோமெண்ட் நமக்கு என்ன இருக்கும்? M தான் இருக்கும். ஏன்னா மேக்ஸிமம் பெண்டிங் மோமெண்ட் என்ன பண்ணுவீங்க? சப்போர்ட்டில் ப்ளேஸ் பண்ணுவீங்க, M. ஓகே, M இருக்கலாம். அதே வந்து சென்டரில் ப்ளேஸ் பண்ணுவீங்க, அதே M தான். ப்ளஸ் அதனுடைய எண்டில் ப்ளேஸ் பண்ணுவீங்க, அதுவும் நமக்கு M தான். இந்த முக்கியமான ஒரு 3 கொஸ்டின் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, எஸ். இங்கே எழுதியிருக்கேன்னா? இல்லை. ஓகே, இதுதான் நமக்கு வந்து கான்செப்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு சேம் கான்செப்ட் பாருங்கள். இதனுடைய பெண்டிங் மோமெண்ட் எங்கே வரையணும்? ஓகேங்களா, இப்போ நமக்கு என்ன மூமெண்ட் ஆக்ட் ஆகிட்டு இருக்குது? இதில் இட் இஸ் தி ஆன்டி கிளாக் வைஸ் மூமெண்ட். ஓகேங்களா, ஆன்டி கிளாக் வைஸ் மூமெண்ட் நமக்கு ஆக்ட் ஆகிட்டு இருக்குது. அப்போது -10. ஓகேங்களா, -10 அப்படியே -10 டவுனோட ஆக்ட் ஆகிட்டே இருக்குது. ஓகே, சாரி 1 மினிட். நோ இஸ் கிளாக் வைஸ் மூமெண்ட். ஓகேங்களா, நம்ம என்ன மூமெண்ட் ஆக்ட் இருக்கு? கிளாக் வைஸ் மூமெண்ட். பட் இதனோட ரெசிஸ்டிங் எப்படி இருக்கும்? ஆப்போசிட். அப்போ பெண்டிங் மூமெண்ட் எங்கன்னா -10 ரெசிஸ்டிங் 10 வரலும் வந்துக்கிட்டே இருக்குது. சடனாக ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல நமக்கு என்ன ஆக்ட் இருக்குது? +10 ஆக்ட் ஆகிட்டு இருக்குது. ஓகேங்களா, இங்கே ஆல்ரெடி நமக்கு என்ன ஆகுது? அதாவது கிளாக் வைஸ் டைரக்ஷன் -10, இது ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் அப்படின்னால நமக்கு வந்து இதனோட ரெசிஸ்டிங் வந்து ப்ளஸ். ஓகேங்களா, இப்போ -10 + 8 வந்து -2. அப்போது இதனுடைய டிசைன் பெண்டிங் மோமெண்ட் எவ்வளோ நமக்கு பாருங்கள்? -2 kN நெகட்டிவ் பெண்டிங் மோமெண்ட் தான் இதனுடைய டிசைன் பெண்டிங் மோமெண்ட் ஆஃப் தி கேண்டிலிவர் பீம். இது ஒரு 1 மார்க் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, எஸ். நெக்ஸ்ட்டு போடுவாங்களா? லாஸ்ட் டாபிக், இன்ஃப்ளூயன்ஸ் லைன் ஃபார் ட்ரெஸ்ஸஸ். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் நம்ம கண்டுபிடிச்சிட்டு தான் இருக்க முடியாது. ஒரு ஷார்ட்கட் மாதிரி வச்சுருக்கோம். ஓகேங்களா, ஒரு ஃபார்முலா, அது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது மட்டும் நான் சொல்லித்தரேன் பாருங்கள். ஸோ இந்தமாரி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ், ஓகேங்களா,
n டைப் ட்ரஸ் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா, n டைப் ட்ரஸ் நம்ம எடுத்தாச்சு. ஓகே, சிம்பிளி சப்போர்ட் அட் எண்டு, ஒன் எண்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரோலர். இதோட ஸ்டாட்டிக் எம்சி ஃபார்முலா m + r - 2j நமக்கு தெரியும். ஓகேங்களா, எஸ். இப்போது டாப் போர்ஷன், இந்த டாப் போர்ஷன் இருக்குங்களா, இது வந்து கம்ப்ரெஷன், பாட்டம் போர்ஷன் வந்து டென்ஷன். நார்மல் பீம் மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ரைட். அப்போ ஒவ்வொன்றுடைய ஜென்ரல் ஃபார்முலா என்ன அப்படின்னா AB/LH. அதாவது இந்த இடத்துல என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இது A, இது வந்து பேலன்ஸ் B. அப்போ AB/L, Lன்றது டோட்டல் லென்த், ஹெச்ன்றது இதனுடைய ஹைட்டு, ட்ரஸ்ஸுடைய ஹைட்டு தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெச், ஸ்மால் ஹெச் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, எஸ். இப்போ சமூக போகலாமா, ஞாபகம் வச்சுக்கோங்க. AB/LH தான் ஃபார்முலா. ஓகே, எஸ். வில் கோ ஃபர்ஸ்ட் ட்ரா தி இன்ஃப்ளூயன்ஸ் டயக்ராம் ஃபார் U1 அண்ட் U2. U1 அண்ட் U2ன்றது நமக்கு என்ன, கம்ப்ரெஷனில். அப்போ டவுன்வர்டு வருமா, நெகட்டிவ் வந்து டவுன்வர்டு. இப்போ U1 இனிஷியலாங்கிறதுனால 0. ஓகேங்களா, U2 இருக்கிறதுனால யூனிட் லோடு 1 அப்படின்னு வச்சுக்கிறோம். அப்போது U2 தான் நமக்கு மேக்ஸிமம் வருது. கரெக்டாக, எஸ். அப்போ பேலன்ஸ் நமக்கு எப்படி வரும், லீனியர் ட்ரையாங்கிள் முடிஞ்சிருச்சு. லீனியர் ட்ரையாங்கிள் மாதிரி தான் நமக்கு ஃபார்ம் ஆகிருக்கும். அப்போ இந்த ஆர்டினேட் வேல்யூ என்னன்னு சொல்லுங்கள். இது ஏன்னு சொல்லியாச்சு, இது பின்னு சொல்லியாச்சு. அப்போ ஏன்றது நமக்கு நார்மல் ஏ தான். ஃபார்முலா என்ன, இந்த ஆர்டினேட் ஃபார்முலா AB/L × H. கரெக்டாக, L × H. ஏவோட வேல்யூ என்னது, ஏவோட வேல்யூ ஏ தான். பியோட வேல்யூ பாருங்கள், 1 2 3 4 4A. கரெக்டாக, 4A. எல்லோட வேல்யூ பாருங்கள் 5A. கரெக்டாக, எஸ். ஹெச்சோட வேல்யூ என்னது, நார்மல் ஏ தான். ஓகேங்களா, அப்போ ஏ எல்லாம் கேன்சல். அப்போ 4/5 மட்டும் தான் நமக்கு இருக்குது ஆன்சர். கரெக்டாக, இங்கே 4 இந்த 5 மட்டும் தான் இருக்கும், நெகட்டிவ். ஓகேங்களா, அதே மாதிரி U1 அப்படிங்கும்போது U1 ஒன்லி 0 எடுத்துட்டோம். U2 அப்படிங்கும்போது U2 ஒன்லி 1. அதேமாதிரி U2 அண்டு U3 அப்படிங்கும்போது U2ஓட வேல்யூ 0, U1ஓட வேல்யூ மேக்ஸிமம். அப்போது U3க்கு நேராக ஒரு கோடு போட்டுக்கோங்க. இப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும், இந்த இடத்துல 2A இருக்கும், இந்த இடத்துல 3A இருக்கும், டிவைடட் பை 5 × A × A இருக்கும். அப்போ 2A கேன்சல், 6/5 அப்படின்றோம். 6/5 இதுதான் நமக்கு வந்து 5A. சேம் அதே லீனியர் ட்ரையாங்கிள். இப்போ என்ன கேட்க போகிறாங்க பாருங்கள், U4 அண்ட் U5. அப்போ இதனோட வேல்யூ 0 1. ஓகேங்களா, அப்போ U4 அண்டு இப்போ வந்து U3 போட போகிறோம் இல்லைங்களா, எஸ். U3 அண்டு U4. அப்போ U3ஓட வேல்யூ நமக்கு 0, இதனோட வேல்யூ 1. அப்போ இதுக்கு நேராக ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஓகே, 1 மினிட், எஸ். ஸோ அப்போ இதுக்கு நேராக ஒரு லைன் போட்டுக்கோங்க. பேலன்ஸ் நமக்கு டிஸ்டன்ஸ் 1 2 3. ஓகேங்களா, அப்போ 3 × A, பேலன்ஸ் 2 × A டிவைடட் பை 5 × A × A அப்படிங்கும்போது 6/5 அதே நெகட்டிவ். ஓகேங்களா, எஸ். அதேமாரி U4 அண்ட் U5 0 1. ஓகேங்களா, அப்போ இதுக்கு நேராக ஒரு லைன், அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. சேம் அதேமாரி U5 அண்ட் U6 போகும்போது U5 0, எண்டு போர்ஷன் அப்படின்னா U6 0. அப்போ டேரெக்டாக ஒரு லைன் மட்டும் தான் நமக்கு வரும், டாப் கம்ப்ரெஷன். ஓகேங்களா, எஸ். டாப் கம்ப்ரெஷன், ஒரே ஒரு லைன் மட்டும் தான் நமக்கு வரும். ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட் இந்த கான்செப்ட். சரிங்களா, இது கண்டிப்பாக ஒரு கொஷின் கேட்பாங்க. எந்த ஒரு சேஞ்சஸுமே நமக்கு கிடையாது. ஓகே, அப்போது டாப்பில் கேட்டால் கம்ப்ரெஷன் கீழே வரும், பாட்டம் கேட்டால் டென்ஷன். அந்த டென்ஷன் போர்ஷன் எப்படி போகிறது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே, டென்ஷன் வந்து எப்படி போகிறது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். 1 மினிட், we'll delete this one. ஓகே, ஃபைன். ஸோ இப்போது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி போனீங்க, இப்படி போகலாம். இப்போ டாப் கம்ப்ரெஷன் டு டென்ஷன் அப்படியே கிளாக் வைஸ் டைரக்ஷன் ரொட்டேட் ஆகலாம். இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா L6 L5லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சரிங்களா, நம்ம L5 என்ன பண்ணுறோம், L6 L5 அப்போ போட்டுக்கலாங்களா. L6 நான் எப்படி எடுத்துக்கிறேன், L6 L5. ஓகே, L6 L5 L6 அப்படிங்கும்போது நம்ம 0, இதனோட வேல்யூ 1. அப்போது அந்த இடத்துல நமக்கு என்ன, இது வந்து பாட்டம் டென்ஷன் பாசிட்டிவாக. அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுகிட்டே வாங்க, வந்துருச்சு. ஓகேங்களா, இங்கே அந்த இடத்துக்கு வந்துட்டோம். அப்போது இந்த டிஸ்டன்ஸ் நமக்கு என்னது A, இந்த டிஸ்டன்ஸ் நமக்கு என்ன இருக்கும் 4A. இப்போ 4A × A டிவைடட் பை 5, அப்போ 4/5. அடுத்து நமக்கு பாருங்கள் ஓகேங்களா, L6 L5 பார்த்தோம். அடுத்தது L5 L4 நமக்கு வரும். அப்போ L5ஓட வேல்யூ 0, L4ஓட வேல்யூ 1 அப்படின்றோம். அப்போ L4க்கு நேராக ஒரு லைன் போட்டுட்டு வாங்க, எஸ், போட்டாச்சு. அப்போ இந்த இடத்துல 3A இருக்கும், இந்த இடத்துல 2A இருக்கும், 6/5 அப்படியே பாசிட்டிவ். அடுத்தது பாருங்கள் L4, அடுத்து வந்து L3 இங்கே வரக்கூடியது. ஓகேங்களா, L4 முடிஞ்சிருச்சு. சரிங்களா, அடுத்து வந்து L4 L3, எஸ், கரெக்ட். L4 அண்டு 1 மினிட், எஸ். L4 அண்டு L3. L4 அப்படிங்கும்போது 0, இது வேல்யூ 1. அப்போ L3க்கு நேராக ஒரு கோடு போட்டு வாங்க. L3க்கு நேராக கோடு போட்டு வந்தீங்கன்னா அதே ஸ்ட்ரைட் லைன் உங்களுக்கு மாட்டி. சரியா, சேம் கான்செப்டில் L3 முடிஞ்சிச்சு. அப்போ L3
இப்போ முடிச்சுன்னா L3 அண்ட் L2. அப்போ L3யோட 0, Lோட வேல்யூ 1. நான் அப்படியே மாற்றி எழுதியிருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்படி வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். பட் இருந்தாலும் எந்த பாயிண்ட் ஃபஸ்ட் வருதோ அதை 0வாக மென்ஷன் பண்ணிக்கோங்க. கம்ப்ரஷன் அப்படின்னா எப்பயும் போல் ஸ்ட்ரெட் ஆஸ் இட் இஸ் எப்பயும் போல் போகிறது U1, U2, U3. டென்ஷன் அப்படிங்கும்போது பேக் சைட்லேருந்து வரும் L4, L6ன்னு. சேம் அதே கடைசியாக போகும்போது L2, L1 நமக்கு வரும். சரிங்களா? L2 அப்படிங்கும்போது நமக்கு என்ன அர்த்தம்? L2 இது நம்ம L2 0 எடுத்துக்கும். L1 லாஸ்ட்டாக இருக்குன்னா அதுவும் 0. அப்போ டென்ஷன் கம்பாசிட்டியில் நம்ம போடும்போது லாஸ்ட் மெம்பர் நமக்கு என்னவாக இருக்கும்? 0வாக இருக்கும். அவ்வளோதான். இதுதான் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஓகேங்களா? எஸ். நெக்ஸ்ட்டு போகலாங்களா? இப்போ நம்ம என்ன பார்த்தோம்? ஹரிசாண்டல் மெம்பர் பார்த்தோம். டென்ஷன் அண்ட் கம்ப்ரெஷனில் ஹரிசாண்டல் மெம்பர் எப்படின்னு பார்த்தோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்க்ளைன் மெம்பர், அந்த U1, L1 எப்படி நமக்கு வேரி ஆகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். சரிங்களா? இதனுடைய ஜென்ரல் ஃபார்முலா. ஓகேங்களா? மேலே இருக்கிறோடைய ஜென்ரல் ஃபார்முலா என்ன சொன்னீங்க? AB/LHன்னு சொல்லிட்டீங்க. ஓகேங்களா? அப்போ இதனுடைய ஜென்ரல் ஃபார்முலா என்னென்னா A/L cos theta. ஓகேங்களா? A/L cos theta. அந்த theta வேல்யூ தி ஆங்கிள் ஆஃப் தி மெம்பர்ஸ் அப்படின்றோம். ஓகேங்களா? தி ஆங்கிள் ஆஃப் தி மெம்பர். ஓகே, ஆங்கிள் பிட்வீன் தி டூ மெம்பர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஓகேங்களா? எஸ். போகலாங்களா? A/L cos theta ஃபார்முலா. ஓகே, the shear force. ஓகேங்களா? the shear force general formula, the force. ஓகே, the ordinate at shear force ordinate நமக்கு என்ன அப்படின்னா ஒரு நிமிஷம். ஓகே, ஸோ shear force ordinate U2 and L3 அப்படின்றாங்க. U2 எங்கே இருக்குன்னு பாருங்கள். U2 and L3. இந்த U2ன்றது என்ன? கம்ப்ரஷன் போர்ஷன். L3ன்றது என்ன? டென்ஷன் போர்ஷன். U2 and L3. அப்போ U2க்கு நேராக ஒரு லைன் போட்டுகிட்டே வாங்க. U2க்கு நேராக ஒரு லைன் போட்டே வாங்க. சரியா? U2க்கு நேராக ஒரு லைன் போட்டே வாங்க. எஸ், கிடச்சிருச்சு. அதேமாரி L2 அடுத்து என்ன சொன்னோம்? U2, L3. L3க்கு நேராக ஒரு லைன் போட்டே வாங்க. L3க்கு நேராக ஒரு சேம் லைன் போட்டு வந்தாச்சா? எஸ், L3க்கு நேராக சேம் லைன் போட்டாச்சு. ஓகேங்களா? எஸ். அப்போது இங்கே வாங்க, இதுதான் அந்த இன்க்ளைன் மெம்பர். ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி விட்ருங்க. அவ்வளோதான். ஓகேங்களா? எஸ், ரெண்டையும் மெர்ஜ் பண்ணியாச்சு. அப்போ இதனுடைய டிஸ்டன்ஸ் என்ன? இதனுடைய டிஸ்டன்ஸு A/L cos thetaன்னு சொன்னீங்க. கரெக்டாக? அப்போ இந்த பேவோட டிஸ்டன்ஸ் நமக்கு என்ன? ஏன்றது A தான் நமக்கு. இந்த 5A cos theta AA கேன்சல். அப்போ 1/5 cos thetaன்னு வருமா? 1/5 cos theta. ஓகேங்களா? 1/5 cos theta. 1/5 cos theta அப்படின்னு நமக்கு வரும். அப்போ இது நமக்கு என்ன வருங்க? இந்த பே நமக்கு வராது. ஓகேங்களா? இதில் தான் நமக்கு வேரியேஷன் நமக்கு நடக்குது. இதில் நமக்கு ஏன் அதை டவுன்வோர்டில் வரைஞ்சிக்க? ஏன்னா ஆல்ரெடி நான் கம்ப்ரஷன் சொல்லிட்டேன், டவுன்வோர்டு. இது ஏன் அப்வோர்டு வரைஞ்சிங்க? டென்ஷன் சொல்லிட்டேன். இது வந்து அப்வோர்டு நமக்கு வந்துடும். இப்போ பேலன்ஸ் இருக்கிறது நமக்கு பாருங்கள் 3/5 cos theta. 3/5 cos theta அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். சரிங்களா? அடுத்து என்ன கேட்குறாங்க? U3 அண்டு L4. அப்படி U3 எங்கே இருக்காரு? U3க்கு நேராக ஒரு லைன் போட்டே வாங்க. U3க்கு நேராக ஒரு லைன். ஓகே, இப்போ தான் லைன் போட்டோம் இல்லைங்களா? U3க்கு நேராக ஒரு லைன் போட்டேன். அடுத்து என்ன கேட்குறீங்க? L4 எங்கே இருக்காரு? பாட்டத்தில் இருக்கிற அவருக்கு நேராக ஒரு லைன் போட்டுவாங்க. இவர் தான் L4. ஓகேங்களா? எஸ், போட்டாச்சா? அப்போ இதனோட டிஸ்டன்ஸ் பாருங்கள் 2/5 cos theta. ஓகேங்களா? அதேமாதிரி இதுவும் 2/5 cos theta. இது இன்க்ளைன் வேரியேஷன். அவ்வளோதான். கம்பல்சரி இந்த கொஸ்டின் ஒன்று கேட்டுகிட்டே இருப்பாங்க. கம்பல்சரி இன்க்ளைன் மெம்பருக்கு இன்க்ளைண்டாக தான் வேரியேஷன் நமக்கு நடக்கும். ஓகேங்களா? அதேமாதிரி பாருங்கள் U4 அண்டு L5 அப்படின்னு. U4 எங்கே இருக்காரு? இங்கே இருக்காரு. அப்போ அவருக்கு நேராக ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டே வாங்க. அவருக்கு நேராக ஒரு நீங்கள் டேரெக்டாக ஒரு PDF, அதாவது பிரிண்ட் பேஜில் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வரும். ஓகேங்களா? ஸோ இது ஃபுல் லென்த்தாக இருக்கிறனால நான் வந்து மூவ் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, நீங்கள் இது போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வரும். அப்போ இது L5. ஓகேங்களா? L5 போடும்போது நமக்கு என்னென்னா மீட் ஆகுதுங்க L5. அப்போ இதனோட டிஸ்டன்ஸ் நமக்கு என்ன வரும்? அப்படியே இதனுடைய வைஸ் வர்ஸா 1/5 cos theta வரும். இது 3/5 cos theta அப்படின்னு நமக்கு வரும். சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் இந்த இன்ஃப்ளூயன்ஸ் லைன் டயக்ராம் ஆஃப் ட்ரஸ். ஓகேங்களா? எஸ். ஸோ இந்த ப்ராட் ட்ரஸ் லாஸ்ட் கொஸ்டின் ILDயில் இந்த கொஸ்டின் லாஸ்ட் டைம் IESல கேட்டாங்க. ஓகே, சிம்பிளி சப்போர்ட்டட் ப்ராட் ட்ரஸ் அப்படின்னா என்னென்னா எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு M வந்து சென்டரில் இருக்கும். ஓகேங்களா? ஒரு ப்ராட் ட்ரஸ் அப்படின்னா நமக்கு எப்படி இருக்கும்? ஒரு M வந்து சென்டரில் இருக்கும். சிம்பிளி சப்போர்ட்டட் கேஸ் NN. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா M, அதாவது எண்ணெய் வந்து அப்படி ரிவர்ஸாக அப்படியே போட்டுக்கிறோம். ஓகேங்களா? சென்டரில் வந்து நமக்கு ஒரு M இருக்கும். திஸ் இஸ் எ ப்ராட் ட்ரஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. இதை தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா ஒரு ப்ராட் ட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் போர்ஷனில் ஒரு சென்டரில் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்போது அதனுடைய வேரியேஷன் எப்படின்னா கம்ப்ரெஷன் டு டென்ஷன் மூவ் ஆகும் அப் டு லெஃப்ட் போர்ஷன். இதே ரைட் போர்ஷன் என்னென்னா கம்ப்ரெஷன்லேருந்து டென்ஷனுக்கு போகும். சார் டென்ஷன் டு கம்ப்ரெஷனுக்கு போகும். டென்ஷன் டு கம்ப்ரெஷனுக்கு போகும். இது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ரெஷன் டென்ஷன் வரும். இது டென்ஷன்லேருந்து கம்ப்ரெஷனுக்கு மூவ் ஆகும். அதனுடைய ஆர்டினேட் ஃபோர்ஸ் வேல்யூ அப்படின்னு. இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியம். கம்ப்ரெஷன் டு டென்ஷன் ஃபார் லெஃப்ட் சைடு, டென்ஷன் டு கம்ப்ரெஷன் ஃபார்
ரைட் சைட் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. லோடு மூவிங் லெஃப்ட் டு ரைட். ஒரு லோடு வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு மூவ் ஆகுச்சு அப்படின்னா கம்ப்ரஷன் டு டென்ஷனுக்கு போகும். இது வந்து பார்த்தீங்கன்னா டென்ஷன் டு கம்ப்ரஷனுக்கு போகும் ரைட் சைடில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். சரிங்களா, ஸோ இதுவரை நம்ம பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா இன்ஃப்ளூயன்ஸ் லைனுடைய பேசிக். ஓகேங்களா, வாட் இஸ் வாட், அதாவது இந்த கான்செப்ட்லாம் இப்படி தான் வந்து கேட்பாங்க. இந்த முல்லர் பிரிஸ்லா பிரின்சிபல் வச்சு நம்ம கொஷின்ஸ்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் பார்ப்போம். ஓகேங்களா, இதுவரையிலும் நம்ம பார்த்ததை நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு டைமு ஃபுல்லாக படித்து வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு டைம் ட்ரா பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்டர் ஈஸியாக இருக்கும். AB/LH A/L cos θ. ஸோ அந்த ஃபார்முலா ஒரு டைம் அப்ளை பண்ணி நீங்கள் ஒரு டைம் எல்லாம் ட்ரா பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது நமக்கு ஆர்ச்சஸ். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். இதுலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டு இருப்பாங்க. ஓகே, ஹரிசாண்டல் reaction is equal to WL² 8H. பெண்டிங் மோமெண்ட் ஃபார் 3 inch ஆர்ச் 0 ஃபார் எனிவேர். ஓகே, எனி பிளேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம படிப்போம். ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஆர்ச் கண்டிப்பாக பாருங்கள், ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட்.